பணிவு. இந்த வார்த்தைய கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது? சிலர் இத ஒரு பலவீனமா, ஒரு மாதிரி தன்னம்பிக்கையா இல்லாத குணமா பாக்குறாங்க. ஆனா, ஒருவேளை பணிவுங்கிறது உண்மையிலே ஒரு மறைக்கப்பட்ட பலமா இருந்தா, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை உடைப்போம். அதாவது பணிவுன்னா பலவீனம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை. இது உண்மையா, இல்ல நாம இந்த நல்ல குணத்தை முழுசா தப்பா புரிஞ்சுக்கிட்டுமா? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பணிவுன்னு சொன்னோன்னே உங்க மனசுல என்ன காட்சி வருது? ஒருவேளை யாரோ ஒருத்தர் தலைய குனிஞ்சுகிட்டு நிக்கிற மாதிரியா? இல்ல மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்ற ஒரு ஆளா? ஆமா, நிறைய நேரங்கள்ல பணிவுன்னா நம்மள நாமளே தாழ்த்திக்கிறது, நம்ம திறமைகளை, நம்ம ஆளுமைய குறைச்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆனா இதுதான் உண்மையான பணிவா? இல்ல, நம்மளோட ஆதாரம் சொல்றது இது கிடையவே கிடையாது. இப்போ நாம பார்க்க போற விஷயம் இந்த மொத்த கருத்தையும் அப்படியே தலைகீழா மாத்த போகுது. நம்ம ஆதார பணிவுக்கு முற்றிலும் வேற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அது பணிவை பலவீனமா பார்க்கல, பண்பட்ட தன்மையோட உச்சகட்ட அடையாளமா பாக்குது. பாருங்க, உண்மையான பணிவுங்கிறது உங்களை நீங்களே குறைச்சிக்கிறதுல இருந்து வர்றதில்ல. அதுக்கு பதிலா உங்களை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களையும் பெரிய ஆளுமைகளையும் போற்றுவதிலிருந்து வருது. சொல்லப்போனா இது ஒரு விதமான முதிர்ச்சியோட வெளிப்பாடு. அப்போ உண்மையிலேயே பணிவா இருக்கிற ஒருத்தரை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? அவங்க மத்தவங்களோட நல்ல குணங்களை பாராட்டுவாங்க, மத்தவங்கள பத்தி தேவையில்லாம பழி பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா, தனக்கு அறகுறையா தெரிஞ்ச விஷயத்த பத்தி மத்தவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. இது பலவீனம் அல்ல, இதுதான் தெளிவான அறிவோட அடையாளம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பணிவுக்கும் நம்மள நாமளே இழிவுபடுத்திக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோடு இருக்கு. இந்த ரெண்டையும் குழப்பிக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. நம்ம ஆதாரம் இது ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. சுய இழிவுபடுத்தல்கிறது அறியாமையால வர்ற ஒரு தப்பான எண்ணம். அது உங்களோட ஆளுமைய வளர்க்காது, வரம் சுருக்கிடும். அதனால அது உண்மையான பணிவு கெடவே கிடையாது. வாங்க இந்த வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். உண்மையான பணிவுங்கிறது ஞானத்தோட விளைவு. அது அறிவால நிறைஞ்சிருக்கும். ஆனா போலியான பணிவு அது அறியாமையிலிருந்து வருது. அது உங்களை நீங்களே தாழ்த்தி வைக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒன்னு வளர்ச்சி, இன்னொன்னு தேய்மானம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, பணிவு ஒரு வலிமைன்னு சொல்றோம். அது எப்படி வலிமையா இருக்க முடியும்? அது ஏன் ஞானத்தோட ஒரு வெளிப்பாடா கருதப்படுது? வாங்க அதுக்குள்ள இருக்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க நான் பணிவா இருக்க போறேன்னு முடிவு பண்ணி பணிவா நடந்துகிட்டா அது உண்மையான பணிவு இல்ல. உண்மையான பணிவுங்கிறது உங்களுக்குள்ளயும் சரி, மத்தவங்களுக்குள்ளயும் சரி, என்ன தகுதி இருக்கு, என்ன மதிப்பு இருக்குன்னு நீங்க சரியா புரிஞ்சுக்கும் போது அதுவா தானா வர்ற ஒரு குணம். அது ஒரு ஆழமான புரிதலோட முடிவு. அடடா, எவ்வளவு ஒரு அற்புதமான வரி பாருங்க. பணிவ ஞானோதயத்தோட தீபம், அதாவது விளக்குன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான அறிவுங்கிற ஒளி எங்க இருக்கோ அங்க பணிவுங்கிற குணம் கண்டிப்பா பிரகாசிக்கும். இது பணிவ ஒரு மிக உயர்ந்த இடத்துல வைக்குது. இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த ஆழமான கருத்தை நம்ம மனசுல நல்ல பதிய வைக்க நம்ம ஆதாரம் ரொம்ப அழகான எளிமையான ஒரு உவமையோட முடியுது. இது நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க போகுது. திருவள்ளுவரோட இந்த ஓமை எவ்வளவு அழகா அதை விளக்குது பாத்தீங்களா? நல்லா விளைஞ்சு தானியங்கள் நிறைஞ்ச ஒரு நெற்கதிர் வளைஞ்சு நிக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாத சப்பையான கதிர் நிமிர்ந்து நிக்கும். அதே மாதிரிதான் உண்மையான அறிவும் புரிதலும் நிறைஞ்ச மனுஷங்க பணிவோட இருப்பாங்க. இதுதான் முதிர்ச்சியோட அடையாளம். இப்ப நாம பார்த்த இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த மூல உரையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அந்த வளைந்த நெற்கதிரோட காட்சி உண்மையான நிறைவு அகங்காரத்துக்கு இல்ல, பணிவுக்கு தான் வழிவகுக்கும்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. வலிமைங்கிறது எப்பவும் நிமிர்ந்து நிக்கிறதுல இல்ல, எப்போ வளையணும்னு தெரிஞ்சுக்கிறதுலயும் இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்மள நாமளே சிறுமைப்படுத்திக்காத, ஆனா நம்ம அறிவையும் புரிதலையும் வளர்க்கிற அந்த உண்மையான பணிவை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில எப்படி வளர்த்துக்கிறது? யோசிச்சு பாருங்க.